வணக்கம். இந்த வீடியோவிலிருந்து நம்ம சாலிட்வொர்க்ஸில் அசம்பிளி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் சாலிட்வொர்க்ஸில் முக்கியமானது 3 பார்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ பார்ட் அப்படிங்கிறது ஒன்று, அசம்பிளி அப்படிங்கிறது ஒன்று, ட்ராயிங் அப்படிங்கிறது ஒன்று. நம்ம இது வரைக்கும் பார்ட்டில் நிறையா டாபிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் அசம்பிளி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் இங்கே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டுக்கு அடுத்தது அசம்பிளி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அசம்பிளி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அசம்பிளிக்குள்ளே என்டர் ஆகிடும். நம்ம டிஃபால்ட்டாக அசம்பிளிக்குள்ளே என்டர் ஆனதையும் ஒரு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நம்ம எந்தெந்த பார்ட்டெல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ண போகிறோமோ அந்த பார்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பார்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய பார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 by 1 கிளிக் பண்ணி இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன மெக்கானிசம், நம்ம எந்த டைரெக்ஷனில் எப்படி அசம்பிள் பண்ணணுமோ அது மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்ட்டில் பார்த்த மாதிரியே அசம்பிளி அப்படிங்கிறது ஒரு தனி மாடியூலே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இதில் நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இங்கே டேட்டம் பிளேன்ஸ், அப்புறம் இந்த பார்ட், நம்ம எந்த பார்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறோமோ அந்த பார்ட், அங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பார்ட்டோட ஃபுல் ஃபீச்சரும் நமக்கு கிடைக்கும். என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பிளேஸில் நம்ம ஒர்க்கிங் ஏரியா எப்பவும் போல் முன்னாடி இருந்த மாதிரி ஒர்க்கிங் ஏரியா இருக்குது. இதுலேயும் நீங்கள் யூனிட் செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணது இதில் என்ன யூனிட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே ரைட் சைடு லோயர் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு இது என்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 by 1 நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த அசம்பிள் அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஒஎஃப் அரெஸ்ட் பண்ணுறது தான். இப்போ ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பார்ட்டுக்கு எல்லா டைரக்ஷன்லையுமே மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதுதான் அசம்பிளி அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே பாருங்களேன், இதில் மூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த காம்பனண்ட் எந்த டைரக்ஷன்லாம் மூவ் பண்ணுற வழியே ஓப்பன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையுமே இது ஓப்பனில் தான் இருக்குது. அப்போ இது நம்ம அரெஸ்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இதோட ஜாயின் ஆகணும் அப்படின்னா இது எந்த சர்ஃபேஸ் ஜாயின் ஆகணும், அது எப்படி ஜாயின் ஆகணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த மேட் அப்படிங்கிற ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம 1 by 1 ஜாயின் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு ட்ராயிங், ஏதாவது ஒரு அசம்பிளி பார்ட், நம்ம நிறையா பார்ட் ட்ரா பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட் எடுத்து நம்ம 1 by 1 அசம்பிள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ கீபோர்டு இருக்குது அப்படின்னா கீபோர்டில் 105 கீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஒரு பேஸ் இருக்கும். ஸோ இந்த கீஸ் எல்லாம் அந்த பேஸில் அசம்பிள் பண்ணுறது தான் நம்ம அசம்பிளி அப்படிங்கிறது. ஸோ ரியலாக எப்படி ஒரு 2-3 பார்ட் எடுத்து ஒன்றா அசம்பிள் பண்ணி ஒரே பார்ட்டை க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்ட்டில் ட்ரா பண்ணி வச்சுருக்கிற ட்ராயிங்ஸை, பார்ட் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு இந்த அசம்பிளியில் ஒன்றா ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஒன்றா ஜாயின் பண்ணி அதை ஒரு ஃபுல் அசம்பிள் ஃபைலாக க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இந்த அசம்பிளியில் டைமென்ஷனையும் மார்க் பண்ண முடியும். ஸோ டைமென்ஷன் மார்க் பண்ணுறதும் நம்ம இந்த அசம்பிளிலே பார்க்கலாம். இப்போலாம் 3Dலேயே டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர்ட் வியூ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதே நம்ம சேவ் பண்ணும்போது என்ன ஃபார்மேட்டில் வரும். இப்போ பார்ட் ஃபைலை சேவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இது மாதிரியான சிம்பிள்ஸில் வரும். இதே நீங்கள் அசம்பிள் ஃபைலை சேவ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே டாப்பில் பாருங்கள் இந்த ஒரு 2 பார்ட் ஃபைலை அசம்பிள் பண்ண மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கான் மாதிரி நம்மளுக்கு சேவ் பண்ணும்போது அந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி சேவ் பண்ணுறது, இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு காம்பனண்ட்டுக்கான பார்ட் ஃபைல் ட்ரா பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.